விவர்ஸ் அனைவரும் நலமா? இன்னைக்கு நான் உங்களுக்காக சூப்பரான ஒரு நல்ல ஃபீல் குடுக்குற ஒரு படத்த தான் கொண்டு வந்திருக்கேன். என்ன கொஞ்சம் திகிலான படமா இருக்கும். வாங்க கதைக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப தான் காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஹஸ்பண்ட் வந்து வெளிய போயிருப்பாரு. அவங்க வந்து அவங்க பொண்ண வந்துட்டு அதாவது 2 பசங்க இருப்பாங்க. அந்த 2 பிள்ளைங்களையுமே வந்துட்டு அந்த அம்மா வந்துட்டு அதாவது தூங்க வைக்கிறது அதெல்லாம் இருக்கலாம் சமாதானம் பண்ணி அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் ஹஸ்பண்ட் வந்து எப்ப பார்த்தாலும் இவங்க கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாரு. இந்த பசங்களும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அப்பா, அம்மா எல்லா நேரம் சண்டை போட்டுட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு நாள் வந்துட்டு இந்த பசங்க பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க சண்டை வந்து ரொம்பவே அதிகமாயிடும். இது வழக்கமா நடக்கிற விஷயமா தான் இருக்கு. ஆனா அது 2 பிள்ளைங்களுமே வந்து ரொம்ப சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கு. எப்பவுமே அப்பா, அம்மா சண்டை போடும்போது குழந்தைங்க மிரண்டு போவாங்களா, அந்த மாரி தான் அந்த பசங்க இருக்கு. ஆனா ஹஸ்பண்ட பொறுத்தவரைக்கும் சொல்லணும் அப்படின்னா, அவர் கோவப்படுறாருன்றத சொல்றத விட அவர் ஒரு கொஞ்சம் சைக்கோ டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். அவருக்கு இந்த மாதிரி அவங்க ஒய்ஃப அடிச்சு துன்புறுத்தி இந்த மாரி இருந்தா தான் ஒரு நிம்மதியாவே இருக்குது. டெய்லி இதே நடந்துட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் இந்த சண்டை வந்து முத்தி போய் இப்ப ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அது மாரி வழக்கமா அடிக்கிறாருல்ல, அந்த மாரி அவங்க ஒய்ஃப அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்தே போயிடுறாங்க. அதோட இவர் சும்மா இல்லாம என்ன பண்றாருன்னா, அப்பவும் அவருக்கு வெறி அடங்காம இருக்கு. அதோட வந்து அவங்கள வந்துட்டு இந்த மாரி பார்ப்பட்ட அந்த மாரிலாம் பண்ணிட்டு, அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்றதுக்காகலாம் இது பண்றாரு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 2 பசங்களும் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா 2மே குழந்தைங்க தானே. அது மாரி பார்த்துட்டே இருக்குதுங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறமா ஒரு நியூஸ் வந்து லீக் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவங்க ஒய்ஃப காணோன்ற மாரிலாம் தேடிட்டே இருப்பாங்க. எங்க என்ன இதெல்லாம் தெரியவே தெரியாது. இது நடந்து இந்த இன்சிடென்ட் நடந்து 40 நாளுக்கு அப்புறமா தான் வந்துட்டு அவங்க ஒய்ஃப வந்து இவர் இந்த மாரி பண்ணிட்டாரு. அது அந்த மாரி பண்ணத கூட கார் டிக்கில வச்சுட்டு தான் சுத்திட்டு இருந்தாரு இந்த 40 நாளா. அப்படின்ற மாரிலாம் நியூஸ் எல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்கும். இது விஷயம் தெரிஞ்சு இப்ப அவரோட வீட்டுக்காரவங்கள வந்துட்டு இப்ப அரெஸ்ட் பண்ணி அவங்கள ஜெயில்ல போட்டுருவாங்க. இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு இப்ப ஆசிரமம் இருக்கும் பார்த்தீங்களா, அங்க கூட்டு போய் விட்டுருவாங்க. அங்க தான் அந்த பசங்க வளர்ற மாதிரி இருக்கும். கேட்கவே பாவமா இருக்குல்ல. அதனால இந்த மாரி நடந்துட்டே இருக்கும். இப்ப அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்கல்ல ஒரு காரு. இவங்க தான் இப்ப யாருமே இந்த ஃபேமிலி இங்க இல்ல பார்த்தீங்களா. இப்ப இந்த கார் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டுக்கு விக்கிறதுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் இப்ப இந்த ஏலத்துக்கு அப்படிலாம் போற மாரி ஒரு இடத்துக்கு வந்துருது. இங்க தான் வந்துட்டு ஹீரோ, ஹீரோயின் வந்து காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இந்த கார் வந்துட்டு இங்க வந்துச்சு பார்த்தீங்களா, அவங்க வந்து இத வாங்கணும்னுலாம் வரல. செகண்ட் ஹேண்ட்ல ஏதாவது நல்ல காரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வராங்க. அப்போ வந்துட்டு ஹீரோவ பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஒரு காஸ்ட்லியான கார வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இங்க இருக்கிற கார் எல்லாமே காஸ்ட்லியான காரா தான் இருக்கும். ஆனா செகண்ட் ஹேண்ட்ல விக்கிற மாரி வச்சிருப்பாங்க. இந்த ஹீரோ இதெல்லாம் நின்னு பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு BMW கார் இருக்கும். அத பார்த்தோனே ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிரும். பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோக்கு இந்த கார் ரொம்பவே பிடிச்சு போச்சு. அவங்களுக்கு பிடிச்ச அந்த கார் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒருத்தவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க வச்சிருந்தாங்களா அந்த கார தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத பத்தி அவங்க ரேட் விசாரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த சேல்ஸ்மேன் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கார் வந்து ரொம்ப சீப்பான ரேட்டுக்கு தான் அவங்களுக்கு சொல்றாரு. அதாவது இந்த காருக்கு உண்டான மதிப்ப விட ஒப்பிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அது கம்மியான அமௌண்ட்டா தான் இருக்கும். ஆனா இவங்கள பொறுத்தவரைக்கும் அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டா இருக்கும். அதனால ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "வேண்டாம் இந்த கார் வேணாம், வேற கார் பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்வாருன்னா, "இந்த மாரி கார்லாம் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. இந்த கார நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். வாங்கிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? சரின்னு சொல்லிட்டு இப்ப மத்தத பேசுறாங்க. இன்னும் ஒரு வழியா பேசி சமாதானப்படுத்தி அந்த காரையும் நின்ன நிலைக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வரும்போதே பார்த்தீங்கன்னா, அந்த கார்ல வந்து ஒரு குட்டி பொம்மை முன்னாடி தொங்க விட்டுருக்காங்க. ஹீரோயின் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, "இந்த பொம்மை நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த கார்ல இருக்கிற மாரிலாம் எனக்கு பிடிக்கல. அத எடுத்து வெளிய வீசிறலாம்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு அவரு வீட்டுக்காரர் என்ன சொல்லுவாருன்னா, "வேண்டாம், வேண்டாம். நம்ம பொண்ணு இருக்கால்ல, அவளுக்கு இந்த பொம்மைய ரொம்ப பிடிக்கும். அதனால இது இங்கேயே இருக்கட்டும்" அப்படின்ற மாரி சொல்லிடுறாரு. அதோட அவர் என்ன செய்றாருன்னா, பாட்ட ரொம்ப சத்தமா வச்சுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே வராரு. இவங்களுக்கு இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சவுண்ட குறைன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரங்ககிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவரு கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு நம்மளே குறைக்கலாம்னு அவங்க குறைக்கும்போது, அவங்களுக்கு ஷாக் அடிக்கிற மாரி இருக்கு. உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "ரொம்ப நாளா அந்த ஷெட்லயே நிப்பாட்டி வச்சிருந்தாங்களா, அதனால ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நம்ம கொண்டு போய் சரி பண்ணா சரியாயிடும். உனக்கு எதுவும் ஒண்ணும் ஆகலைல்ல. சரி வா உன்ன வீட்ல கொண்டு போய் ட்ராப் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப கொண்டு வந்து வீட்ல வந்து ட்ராப் பண்ணுவாரு. அது இப்ப மறுநாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க தங்கச்சி 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, இவங்களுக்கு வந்து ஹீரோயினுக்கும் அந்த ஹீரோக்கு அவருக்கும் கல்யாணம் ஆகி வந்து 7 வருஷம் ஆகுது. அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்கு. இவங்க 2 பேருக்கு பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். அத பத்தி தான் அவங்க தங்கச்சிகிட்டயே வந்து அவங்க எப்பவுமே அத யார்ட்டயாவது சொல்லுவாங்கல்ல, சண்டை வந்துட்டா. அத அவங்க சொல்ற ஒரு ஆளா வச்சிருக்கிறதே அவங்க தங்கச்சிய தான் வச்சிருப்பாங்க. இத பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பேசிட்டே இருக்க இந்த பக்கம் வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுதுன்னா, இப்ப புதுசா வாங்கியிருக்காங்கல்ல, அந்த கார அழகா அதோட டிராயிங் புக்ல வரையுது. வரைஞ்சுட்டு அது என்ன பண்ணுதுன்னா, அந்த கார போட்டு இஷ்டத்துக்கும் கிறுக்குது. அரண்மனை படத்துல அந்த குட்டி பொண்ணு வந்து கிறுக்கும் பார்த்தீங்களா, அந்த மாரி கிறுக்கிட்டு இருக்கு. கிறுக்குனோனே பார்த்தீங்கன்னா, இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது. "என்ன பண்றா இவ?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அதோட அத விட்டுருவாங்கல்ல. அத விட்டுட்டு அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அந்த பொண்ணு 3 பேரும் சேர்ந்துட்டு இப்ப வந்து ஒரு லாங் ட்ரிப் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்றாங்க. புதுசா வாங்குன கார்ல. இவங்க போற போது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இந்த ஹீரோவோட அம்மா இருக்காங்க
இருக்காங்கல்ல, அவங்க வீட்ல வந்துட்டு இந்த பாப்பாவ குடுத்துட்டு, இவங்க 2 பேரும் மட்டும் தனியா ஒரு ட்ரிப் போலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. இப்ப அவங்க அம்மா வீட்டுக்கு போய் குழந்தைய குடுக்கணும். அதுக்காக போயிட்டு அப்படியே அங்கருந்து போற மாரி தான் பிளான் பண்றாங்க. இந்த ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஃபோன் எடுத்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்குறாங்க அவங்க ஃபேமிலிய. பார்த்தீங்கன்னா, அது வந்து நல்ல கிளியராவே இல்ல. சரி ஃபோன் தான் ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு, அவங்க அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவாங்க. பக்கத்திலேயே ஹீரோயின் வந்துட்டு அந்த கார அப்படியே சுத்தி சுத்தி பார்க்குறாங்க. அதுல அந்த டேஷ்போர்ட் அதெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒண்ணு எடுக்குறாங்க. அதாவது அந்த ஃபோட்டோ பார்த்தோனே ஒரு லேடியோட ஃபோட்டோவா இருக்கு. அத பார்த்தோனே இப்போ ஒய்ஃப்‌க்கு வந்து சந்தேகம் வருது. யார் மேல? ஹஸ்பண்ட் மேல தான். யார்ரா இது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, சந்தேகம்லாம் படாத. இப்ப தானே காரே வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி கார் வச்சிருந்தாங்கல்ல, அவங்க வச்சிருப்பாங்களா இருக்கும் அந்த ஃபோட்டோவ. குடு அத இப்பவே கசக்கி போட்டுடலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி கசக்கி தூக்கி போட்டுர்றாரு. பயணத்த தொடர்ந்துட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, நடு ரோட்ல ஒரு நாய் வந்துரும். வந்தது மட்டும் இல்லாம இவங்க கார் மேல ஏறி நின்னுக்கும். நின்னுக்கிட்டு பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சுருது. அது கண்ணுக்கு தெரியும்ல இந்த அமானுஷ்யம் அதெல்லாம் தெரிஞ்சவொன்னே பயங்கரமா இது பாட்டுக்கு குலைக்க ஆரம்பிச்சுருது. போலீஸ்லாம் வந்து அதெல்லாம் அப்புறப்படுத்தி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போற வழியில ஒரு சூப்பர் மார்க்கெட் வருது. அங்க போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கலாம் அப்படின்னு உடனே பொண்டாட்டியும் புள்ளையும் கார்ல உட்கார வச்சுட்டு இவர் ஹீரோ மட்டும் உள்ள வராரு. உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா, திங்ஸ் வாங்குறத விட அங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட அதிகமா ஜொல் போட்டுட்டு இருக்காரு. என்ன சொல்றது? அந்த மாரி ரொம்ப பேசிட்டு இருப்பாரு. ஒரு கால் வந்துட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அந்த கால்ல அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா, எதுவுமே சரியா கேட்க மாட்டேங்குது. ஒரே சத்தம் வந்து ரொம்ப டிஸ்டர்பா இருக்க மாதிரியே இருக்கு அவருக்கு. ரொம்ப நேரம் ஆகுதே கடைக்கு போனவன இன்னும் காணுமேன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கீழ இறங்கியே தேட வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, கடைக்குள்ள போகாம நின்னு ஒரு இடத்த பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு கருப்பு கலர் கார் மெதுவா அது போறதே வித்தியாசமா அவங்களுக்கு இருக்கறனால பார்த்துட்டே நிப்பாங்க. திடீர்னு திரும்பி அவங்க இருக்கிற கார பார்ப்பாங்க. நம்ம பொண்ணு தனியா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு யோசனை வந்து அந்த கார பார்க்க ஆரம்பிப்பாங்க. றாங்கன்னா அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க. காருக்குள்ள ஓடி வந்து பொண்ண பார்த்தா பொண்ண காணோம். ரொம்பவே பதட்டமாயிடுறாங்க. அதோட அங்கேயும் இங்கேயும் தேடிட்டே இருக்காங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது இந்த வீட்டுக்காரர் இருக்கார்ல இவரோட ஹஸ்பண்ட். அவங்க வந்து அந்த பாப்பாவ தூக்கி ஒரு பக்கமா வச்சுக்கிட்டு மறைச்சு நின்னு விளையாடிட்டு இருக்காரு. அப்புறமா அவர் வெளிய வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்பவே கோவப்படுறாங்க. "எதுக்காக இப்படிலாம் பண்றீங்க? நான் பயந்தே போயிட்டேன்" அப்படின்னு சொல்லும்போது, "நான் சும்மா தானே விளையாடினேன். இதுக்கு என்ன இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்களோட அந்த டிராவலிங் வந்து கன்டினியூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த பொண்ணு என்ன செய்றான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பார்க்குறாங்க. அது ஒரு கத்திரிக்கோல கையில வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கு. அத பார்த்தோனே அவங்க அம்மாக்கு அது அதிர்ச்சி ஆயிடுது. "இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு?" அப்படின்னோனே, அது பாட்டுக்கு முழிச்சுட்டே இருக்கு. "இங்கேருந்து தான் எடுத்தேன்ற" மாரி சொல்லிட்டு இருக்கு. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, செம்மையா ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படி கத்திரிக்கோல்லாம் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு, இப்ப அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கோவப்படுறாங்க. "என்னது இது? முன்னாடி ஒரு ஓனர்ட்டருந்து நீ கார வாங்குற அப்படின்னா, அது சரியா விசாரிக்க மாட்டியா? ஒரு ஃபோட்டோ ஒண்ணு இருக்கு. இப்ப கத்திரிக்கோல் ஒண்ணு இருக்கு. இப்ப இன்னும் என்னென்ன தான் இருக்குமோ?" அப்படின்ற மாரிலாம் அவங்க திட்டுறாங்க. ஏன்னா, ஒரு கார அப்படி செகண்ட் குடுக்கும்போது எல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் குடுப்பாங்க. அப்படி அப்படியே வச்சுட்டா குடுப்பாங்க. இத கூட நீ கவனிக்க மாட்டியா? அப்படின்ற மாரிலாம் அவங்க கோவப்படுறாங்க. அதான் சரி இதெல்லாம் ஒரு விஷயமா சரி விடு அத தூக்கி போட்டா முடிஞ்சிரும்னு சொல்லி தூக்கி போடலான்னு ஹீரோ வாங்கும்போது, அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிடுறாங்கன்னா, "இங்க தூக்கி போடாத. அந்த டஸ்ட்பின் அந்த இடத்துல எங்கேயாவது வரும்போது அங்க தூக்கி போடு" அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கார் ஆட்டோமேட்டிக்கா மூவ் ஆகும்போது, அந்த கத்திரிக்கோல் வந்து மிஸ் ஆகி போய் கீழ போய் விழுந்துருது. இப்படி நடந்துட்டே இருக்கும்போது ஹீரோ போயிட்டு இன்னொரு கார போய் லைட்டா இடிச்சிருவாரு. அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடந்துட்டு இருக்கும். இன்னொருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காருக்குள்ள வந்து அப்படியே எட்டி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க ஒய்ஃப் வந்து அவர்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, "இந்த காருக்குள்ள எல்லாமே வித்தியாசமா எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு ஏதாவது அந்த மாரி தெரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஆமா, ஆமா. சரியான மெக்கானிக் ஷெட்ட போய் கொண்டு போய் கார கொண்டு போய் சரி பண்ண பாருங்க. இப்படிதான் போற வர காரெல்லாம் இடிச்சுட்டு போவீங்களான்ற" மாரி அவர் பார்த்ததுக்கும், அவர் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாரி அவர் பேசிட்டு போயிடுறாரு. வம்பு பேசாம கொண்டு போய் ஒரு மெக்கானிக் ஷெட்ல குடுத்து ஃபர்ஸ்ட்டு நல்லா எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறமாவே நம்ம ட்ரிப்ப கன்டின்யூ பண்ணுவோம்னு சொல்லிட்டு, எல்லாரும் இப்ப மெக்கானிக் ஷெட் வராங்க. அங்க கார குடுத்து செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, அந்த மெக்கானிக்கு, "கார்ல எந்த ப்ராப்ளமும் இல்ல. கார் வந்து புதுசு போலவே இருக்கு. நீங்க தான் ஏதாவது தப்பு பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். ஏன்னா கார் தப்பு பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்ற" மாரி அவரும் சொல்லிடுறாரு. பண்ணிட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா, டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அது என்ன நியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இடையில தானே அந்த அந்த ஊர்ல தான் வந்து இந்த மாரிலாம் விஷயம் நடந்திருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து சண்டை போட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து இந்த மாரி பண்ணிட்டாரு. அதனால அவர வந்து ஜெயில்ல போட்டுருக்காங்க. நியூஸ்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. இப்ப அந்த நியூஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஜெயில்ல போட்டிருந்தோம்ல, இப்ப அவர் திடீர்னு பார்த்தீங்கன்னா, கொடூரமான ஒரு முறையில வந்து அவர் வந்து இறந்து போய் கிடந்தாரு அப்படின்னோனே, இந்த நியூஸ வந்துட்டு இப்ப இவங்க 2 பேரும் வந்து அத பார்ப்பாங்க. வந்துட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்காரர்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் உன்கிட்ட ரொம்ப கோவப்பட்டேன், சத்தம் போட்டுட்டேன், சாரி" அப்படின்ற மாரிலாம் சொல்லும்போது, "இதுல என்ன இருக்கு விடு. இதெல்லாம் நம்மளுக்கு என்ன புதுசா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் காதுல மட்டும் அந்த கார் டிக்கிலேருந்து ஏதோ சத்தம் கேட்கிற மாரி இருக்கு. "உனக்கு எதுவும் சத்தம் கேட்டுச்சான்னு?" கேட்கும்போது, "எனக்கு எதுவும் அந்த மாரிலாம் கேட்கலையே" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிடுவாரு. போற வழியில பார்த்தீங்கன்னா, அந்த பாப்பா இருக்குல்ல, அது வந்துட்டு பாத்ரூம் வருதுன்னு சொல்லவும், அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, போற வழியில கொஞ்சம் காட்டு பகுதி மாரி இருக்குல்ல, அங்க பிள்ளைய கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நடந்து போலாம் அப்படின்னு நெனைப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கிட்டேருந்து கால் வந்துகிட்டே இருக்கும். அந்த கால எடுக்கவே மாட்டாரு. இவங்க அவங்க பொண்ண கூட்டிட்டு அங்க போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு போயிருப்பாங்க. அதோட ஹீரோ வந்து என்ன நெனைப்பாருன்னா, சரி அவங்க கொஞ்ச நேரம் வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்ச நேரம் கண்ண மூடி ஒரு 10 நிமிஷம் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருப்பாரு. அந்த கார் சீட்ட தள்ளி விட்டுட்டு படுப்பாருல்ல. படுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி இருக்க அந்த கண்ணாடியில வந்துட்டு பின்னாடி சீட்ல வந்துட்டு ஒரு பேய் உட்கார்ந்திருக்கிறது தெரியும். அது இவர் இன்னும் கவனிக்கல. அது ஆனா உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கு. எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்கோல் இருக்குல்ல, அது தன்னால அது கீழ விழுந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கத்திரிக்கோல் வந்து தன்னால மேல ஏறி அந்தரத்துல பறந்து வந்துட்டு இருக்கும். எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஹீரோ கதைய முடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருக்கும். ஹீரோ அசந்து
வந்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த கத்திரிக்கோல் அப்படியே அவர் கிட்ட வர மாதிரி இருக்கும். டக்குன்னு அவருக்கு இந்த மாரி மெசேஜ் வந்து சத்தம் கேட்கும். டக்குன்னு முழிச்சிருவாரு. அவர் முழிச்சோனே பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்கோல் போய் அந்த பக்கமா விழுந்துரும். இப்ப என்ன மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க இல்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க வேற வேற மாரி இந்த மாரி ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்துட்டு ஹீரோக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. மெசேஜும் பண்ணிட்டே இருப்பாங்க. இவர் வந்து அப்படியே அமைதியா இருந்துட்டே இருப்பாரு. இந்த டைம்ல போன ஒய்ஃப் வந்து ரிட்டர்ன் வந்துருவாங்க. வந்துட்டோனே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இப்ப நம்ம வெக்கேஷனுக்கு தானே போறோம். அப்ப கூட ஃபோன் ஆஃப் பண்ணி வைக்க மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இதே பண்ணிட்டே இருக்கேன்னு" சொல்லி கேட்கும்போது, "இல்ல இது இம்பார்ட்டன்டான ஒரு இது வேலை. அத வந்து மெசேஜ் பண்ணியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசாம மெசேஜ் மட்டும் பண்ணிட்டே இருப்பாரு. திரும்பவும் அத வந்து கன்டின்யூ பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து திரும்பி பின்னாடி சீட்டெல்லாம் பார்க்குறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, சீட்டு பூராவே வந்துட்டு புழுக்களா இருக்கு. அதாவது குட்டி குட்டியா புழு இருக்கும் பார்த்தீங்களா? அதுவாவே ஃபுல்லாவே இருக்கு. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு அப்படியே வாமிட்டே வந்துருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல பேய் உட்கார்ந்திருந்தது பார்த்தீங்களா? அந்த இடம் ஃபுல்லா இப்படியே இருக்கு. இத பார்த்தோனே அவங்களுக்கு சரி வாமிட் வருதுன்னு சொன்ன உடனே அவங்களும் நார்மல் ஆயிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப ஹீரோயின் வந்து அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் நல்லா இருக்கான்னு திரும்பவும் செக் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறமா திரும்பி பார்க்கும்போது அது நார்மலா தான் இருக்கும் அந்த சீட். அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ப இவங்களோட கற்பனையா இவங்களுக்கு அதெல்லாம் தோணுதா அப்படின்றது தெரியல. ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி அந்த டிக்கிலேருந்து சத்தம் வர மாரி இருந்தது. ஆனா அவங்க வேற யாருக்கும் கேட்கல. இப்ப இந்த மாரி இருந்தது கூட நம்மளோட கற்பனை தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, பின்னாடி ஒரு கார் வந்துட்டே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா வருது. போயிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ காருக்கு பின்னாடி ஒரு கார் வந்ததுல, அந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ இங்க நெறைய இடம் இருக்கு. ஆனா அந்த பக்கம் போகாம ஹீரோ ஓட்டுற லைன்லயே வந்து அவர முந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், ஹீரோ என்ன நினைப்பாருன்னா, "இன்னைக்கு நான் உன்ன முந்தவே விடமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இப்ப 2 பேருக்கும் ரேஸ். அதாவது பேச மாட்டாங்க, யாருன்னு தெரியாது. ஆனா ரோட்ல போம்போது ஒரு ரேஸ் நடக்கும் பார்த்தீங்களா? அந்த ரேஸ் தான் இப்ப இங்க நடந்துகிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல வந்து ஹீரோ வந்து வேகமா ஓட்டுறாரு. அப்ப ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. "எதுக்குடா இவ்ளோ ஸ்பீடா போறேன்னு?" கேட்டுக்கிட்டே அவங்க கதறிட்டு இருக்காங்க. இவர் எதையுமே கண்டுக்க மாட்றாரு. அவ்ளோ வேகமா ஓட்டிட்டே வராரு. கடைசி நிமிஷத்துல என்ன பண்ணிடுறாருன்னா, அவர இடிக்க வர மாரி போயிட்டு, அதாவது ஆப்போசிட்ல ஒரு லாரியே வந்துருது. அது இடிக்கிற மாரி போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேக் சைட்ல வந்த கார் என்ன பண்ணுது, ஹீரோவோட கார வந்து ஓவர்டேக் பண்ணிட்டு அது போயிடுது. அதோட இவர் இடிக்கிற மாரி போயிட்டு அப்படியே டக்குன்னு பிரேக் போடவும், அவங்க ஒரு மாரி நில குலஞ்ச மாரி ஆயிடுறாங்க. ஆனாலும் யாருக்கும் எந்த அடியும் இல்ல. சின்ன சின்ன காயங்கள் தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோயினுக்கு வந்து செம்ம கோவம் வந்து கத்த ஆரம்பிச்சுடுறாங்க. "நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இவ்ளோ ஸ்பீடா கார் ஓட்டுற. நானும் என் புள்ளையும் வந்து வீட்ல அதாவது காருக்குள்ள இருக்கோன்றது உனக்கு யோசனையே இல்லையா? இந்த மாரி பண்ற" அப்படின்னு சொல்லவும், "என் பேர்ல தான் தப்பு. சாரி" அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோயின் சமாதானம் ஆயிட்டு திரும்பவும் வந்து கார்ல உட்காந்துக்கிறாங்க. திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போது ஹீரோ வந்து டீசல் பார்க்குறாரு. ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது அவருக்கு இப்ப ஸ்டார்ட் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா இருந்தது. அதுக்குள்ள எப்படி இவ்ளோ ட்ரை ஆக மாரி இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவரு யோசிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு பெட்ரோல் பங்க்ல போயிட்டு அங்க வந்து டீசல் ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இந்த மாரி இந்த கார் வந்து இவ்ளோ வேகமா வந்ததுனால, இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு அவங்க விரல்ல வந்துட்டு அடிபட்டுருக்கும். அத வந்துட்டு அங்க சூப்பர் மார்க்கெட் இருக்குமா, அந்த பேண்டேஜ் வாங்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள இப்ப அவங்க வந்திருப்பாங்க. இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணு வந்து கார்ல தான் உட்காந்துருக்கும். இப்ப ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, இப்ப ஒய்ஃப் இந்த இல்லாத டைம்ல வந்துட்டு அவங்களோட தங்கச்சிக்கு கால் பண்ணி பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்களுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுருவாரு. பார்த்தீங்கன்னா வந்துட்டு, "உனக்கும் எனக்கும் தான் எதுவும் இல்லன்னு ஆயிடுச்சுல்ல. இப்ப எதுக்காக நீ இந்த மாரிலாம் கால் பண்ணிட்டே இருக்க? மெசேஜ் அனுப்பிட்டே இருக்க. அதுவும் இந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டே இருக்க." அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. அதாவது என்னன்னா, இவரு வந்து ஒரே நேரத்துல 2 பேரையும் இது பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாரி தான் தெரிய வருது. உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அதெல்லாம் நான் ஒண்ணும் பண்ணவே இல்லையே. நான் தான் உன்ட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல." அப்படின்னு சொல்லிட்டு இவர பதிலுக்கு திட்டிட்டு அவங்களும் கால கட் பண்ணிடுறாங்க. வந்துட்டு அங்க இதுக்குள்ள போனாங்கல்ல சூப்பர் மார்க்கெட்ல. அங்க இருக்கிற அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா, பாத்ரூம்க்காக போறாங்க. அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்க பிரெக்னன்சி டெஸ்ட்டும் அங்கேயே எடுத்து பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னு பார்த்தா, அவங்க வந்து இப்ப பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுது. அது ஒரு பக்கம் நினச்சுட்டே இருக்கும்போது, இங்க காருக்குள்ள அந்த பாப்பா மட்டும் தனியா உட்கார்ந்திருந்ததுல, அது பார்த்தீங்கன்னா, அந்த முன்னாடி ஒரு பொம்மை ஒண்ணு தொங்கிட்டு இருந்துச்சுல்ல, அந்த பொம்மை வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கார்லேருந்து ஒரு பாட்டு ஓட ஆரம்பிச்சுருது. அந்த யாருமே ஆன் பண்ணல. இப்ப காருக்குள்ள யாருமே இல்ல. அந்த பொண்ணு வந்து பேக் சீட்ல தான் உட்காந்துருக்கு. பாட்டு தன்னால ஓடவும், அந்த மேல தொங்கிட்டு இருக்குல்ல பொம்மை, அது பாட்டுக்கும் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுருது. இது அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து ஜாலியா தான் இருக்கு. பாட்டு ஓடுது. அதுக்கு தகுந்த மாரி அதுவும் டான்ஸ் ஆடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். ஒய்ஃப் வர்றதுக்கு நேரமாகுது பார்த்தீங்களா? அதனால திரும்ப இவரு என்ன பண்றாருன்னா, தன்னை கூல் டவுன் ஆக்கிக்கிறாரு. கூல் டவுன் ஆக்கிட்டு திரும்பவும் அவர் ஒய்ஃபோட தங்கச்சிகிட்ட கால் பண்ணி, இப்ப நல்ல விதமா இவங்க 2 பேருமே பேசி ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்த உடனே இப்ப என்ன உண்மையான பிளானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோவும் இப்ப என்ன பிளான் பண்றாருன்னா, எப்படியாவது ஒய்ஃப கழட்டி விட்டுட்டு, இவங்களோட தங்கச்சிய வந்து அவங்களோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இந்த மாரி நினைக்கிறவங்கலாம் அடுத்தடுத்து போறவங்களோட நிரந்தரமா இருப்பாங்களா? எனக்கு ஏதோ டவுட்டா இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப தான் உள்ள இருந்து அவங்க ஒய்ஃப் வந்து வெளிய வராங்க. அப்ப இவரு பேசிட்டு அப்படியே அப்படியே ஆக்ஷன் பண்ணிட்டு அப்படியே வச்சுர்றாரு. இப்ப இவங்க யார்ட்ட பேசுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கும் தெரியல. டக்குனு இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, வெளிய வந்துட்டு, "என்ன நீ இங்க நின்னுகிட்டு இருக்க?" அவர் பேசிக்கிட்டே அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு போல இருக்கு. அவர், "நீ நீ இங்க நின்னுட்டு இருக்க, பொண்ணு எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஒண்ணும் பயப்படாத. நான் காருக்குள்ள தான் அவள விட்டுட்டு வந்திருக்கேன். அதனால அவ பத்திரமா தான் இருப்பா." அப்படின்ற மாரி சொல்றாரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்கு ஒரு இது இருக்குன்னு சொல்லட்டும். ஆனா இப்ப அக்கா, தங்கச்சியும் வந்து பேசும்போது இவங்களோட சண்டைய பத்திலாம் சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டைன்னு அது யார்ட்டயும் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அடுத்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாரி அத பயன்படுத்திக்கிறாங்கல்ல. இப்ப அவங்க சிஸ்டர் அப்படி தானே செஞ்சுட்டாங்க. அது மூலியமா அதான் நம்மளுக்கு தெரியுது. இதோட பார்த்தீங்கன்னா, இப்ப கார் கிட்ட வராங்க. கார் கிட்ட
வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சாவி இருக்குல்ல, கார் சாவி வந்து கீழ விழுந்துருது. இன்னொரு கார் பக்கத்துல விழுந்த மாரி ஆயிடுது. அத போய் எடுக்க போகலான்னு சொல்லி போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற ஒரு லேடி வந்து பயங்கரமா கத்துறாங்க ஹீரோயின பார்த்து. கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டிய பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். அவங்க என்ன சொல்லி கத்துவாங்கன்னா, "இவனால தான் நீ சாகப் போற. இவன் தான் உன்ன அந்த மாரிலாம் பண்ண போறான். அவன் கூட சேராத." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மைய தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த காருக்குள்ள சொந்தக்காரர் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, "எங்க அம்மா கொஞ்சம் மனநிலை சரியில்ல. அவங்க பேசுறதுல எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்கன்ற" மாரி அவர் சொல்லிட்டு அவங்க அம்மாவ கூட்டிட்டு போவாரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி. கார தொறக்கலான்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அங்க அவங்க குழந்தைய காணோம். காருக்குள்ள வச்சு தானே லாக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்ப காணுமே அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ளேயும் தேடுறாங்க, வெளியவும் தேடுறாங்க. எங்கேயுமே இல்ல. அதே மாரி அங்க சுத்தி உள்ள சரவுண்டிங் ஃபுல்லாவே தேடிட்டு இருக்காங்க. இப்ப 2 பேருக்குள்ள சண்டையும் பயங்கரமா போட்டுக்கிறாங்க. உன்னால தான், உன்னால தான்னு சொல்லிட்டு. குழந்தை எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, தூரத்துல அந்த காட்டு பகுதியில குழந்தை வந்து யார் கூடயோ விளையாடிக்கிட்டு அங்கேயே போயிட்டே இருக்க மாதிரி இப்ப அந்த ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அந்த குழந்தையோட அம்மாக்கு தோணுது. தனியா போயிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழந்தைய நோக்கி அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்து இங்கேயும் தேடிட்டு இருக்காருல்ல, அப்ப தூரத்துல ஏதோ ஒரு உருவம் வந்து அவரையே பார்த்துட்டு இருக்க மாரி தோணுது. இவரும் அதையே பார்த்துட்டு இருப்பாரு. என்ன பண்றாருன்னா, அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்து கிட்ட போறாரு. போனா அங்க யாருமே இல்லாத மாரி ஆயிடுது. அதோட சரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த பாப்பாவ தேடணுன்றதுல அவர் பாட்டுக்கு இறங்கிறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த பாப்பாவ தேடி ஓடுனாங்கல்ல, அங்க போம்போது அந்த குழந்தை அங்க இல்ல. அது விளையாடிட்டு இருந்த ஒரு பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மை மட்டும் தான் அங்க இருக்கு. அம்மா அவங்க வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க குழந்தைய யாரோ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரியே இருக்கு. அது நம்ம குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காணா போச்சுன்னு தேடி கொண்டு வராங்க போல இருக்கு. அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு அந்த குழந்தைக்காக வேக வேகமா ஓடுறாங்க. அந்த குழந்தைய தூக்கி பார்த்தா அது அவங்களோட குழந்தை இல்ல. ஆனா ட்ரெஸ் மட்டும் அவங்களோட குழந்தை மாரியே போட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. இதுக்கப்புறம் நம்ம குழந்தை கிடைக்க வாய்ப்பே இல்ல போல இருக்கு. எங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுறாங்க. கார இப்ப தொறந்து பார்க்குறாங்க. காருக்குள்ள தான் அந்த குழந்தை உட்காந்துட்டே இருக்கும். சரியாவே பேச மாட்டேங்குது. "எங்கம்மா போன? இவ்வளோ நேரம் அம்மா உன்ன எவ்வளோ நேரம் தேடிட்டு இருந்தேன். எங்க போன?" அப்படி இப்படின்னு கேட்கும். அந்த பொண்ணு பாட்டுக்கு அமைதியாவே இருக்கு. "இந்த மாரிலாம் பண்ணாத. அம்மா ரொம்ப பயந்தே போயிட்டேன்." அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளை அப்படியே அவங்க அம்மா மேல சாஞ்சிட்டே உட்காந்துருக்கும். 2 பேருக்கு திரும்பவும் சண்டை வர ஆரம்பிச்சுருது. அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நான் சொல்றத நம்பு. நான் வெளிய போம்போது கார லாக் பண்ணிட்டு தான் போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. "நீ லாக் பண்ணிட்டு போயிருந்தா குழந்தை எப்படி வெளிய போயிருக்கும்? பொய் சொல்லாத. உன்னோட கவனக்குறைவால தான் இப்படி நடந்துச்சுன்னு" சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ லாக் பண்ணிட்டு தான் போனேன்னு அவர் உறுதியா சொல்றாரு. அப்ப எப்படி குழந்தை வெளிய போச்சு அப்படின்றது இப்ப இவங்க 2 பேருக்குமே தெரியல. இப்ப கோவமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ என்ன பண்றாருன்னா, "உனக்கு இந்த கார் தானே பிரச்சனை. இந்த கார் வந்ததுனால தானே உனக்கு இந்த மாரி எல்லாமே நடக்கிற மாரி தோணுது. சரி விடு. நம்ம சிட்டிக்கு போனதுக்கு அப்புறமா இந்த கார வந்து நம்ம வித்துறலாம். உனக்கு ஓகே தானே? இப்போதைக்கு நார்மலா இரு." அப்படின்ற மாரி சமாதானப்படுத்துறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, திடீர்னு சத்தம் வருது. அந்த கார்லேருந்து ஒரு அலர்ற மாரி சத்தம் வரவும், இது ஏதாவது ஒரு டெக்னிக்கல் இதா இருக்கும், ப்ராப்ளமா இருக்கும் போல இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, அத ஆஃப் பண்ணியும் விட்டுர்றாரு. ஹீரோயின் என்ன சொல்வாங்கன்னா, "நீ ரொம்ப நேரமா கார் ஓட்டிட்டு இருக்க. கார என்கிட்ட குடு. நான் ஓட்டுறேன்." அப்படின்னு சொல்றாங்க. "இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நானே ஓட்டிக்கிறேன்னு" சொல்லிட்டு ஹீரோ வந்து கார குடுக்கவே மாட்டேங்கிறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, இவங்க போற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, வேற வேற ரூட்டா காட்டிட்டு இருக்கு. அந்த பக்கமாவே போயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து கோவப்படுறாங்க. "நீ என்ன மேப் பார்த்து போறியா இல்லையா? எங்கேயோ இஷ்டத்துக்கும் போயிட்டே இருக்கன்னும்போது, மேப்ல என்ன காட்டுதோ அத தான் நான் போயிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வந்துருது. வந்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் டிக்கிலேருந்து ஹீரோயினுக்கு ஸ்டார்ட்டிங்ல கேட்டுச்சுல, அதே மாரி சத்தம் கேட்குது. அத பார்த்த உடனே நம்மளுக்கு மட்டும் தான் கேட்குதோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா இந்த டைம் வந்து 2 பேருக்குமே அது கேட்குது. உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, கார நிப்பாட்டிட்டு டிக்கில போய் என்னதான் அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு கீழ இறங்கி அந்த டிக்கிய ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்க எதுவுமே இல்ல. டைம்ல ஹீரோ அங்க இறங்கி போய் பார்த்துட்டு இருக்கார்ல, இந்த டைம்ல ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, ஹீரோ வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்து ஃபோன நோண்டிக்கிட்டே இருக்காரு, மெசேஜ் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இந்த குழந்தைய லாக் பண்ணிட்டேன். அதாவது கார்ல வச்சு லாக் பண்ணிட்டு தான் வெளிய போனேன்னு சொன்னாரு. இவரோட கவனக்குறைவால தான் குழந்தையும் வந்து இப்ப மிஸ் ஆன மாரி இருந்தது. அப்படின்னா, அப்படி என்னத்த கவனம் அந்த ஃபோன்ல அவருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம்னு சொல்லிட்டு இவங்க பார்க்குறாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி வந்து இந்த மாரிலாம் மெசேஜ் அனுப்பியிருக்கிறது, ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கிறது, இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லிங்க் இருக்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரிய வந்துருது. எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி கஷ்டமா போயிடுது. அப்படியே அமைதியா இருக்காங்க. ஏன்னா, இப்ப அவர் வந்து உட்காரும்போது, அவங்க அதெல்லாம் பார்த்த மாரி அவர்ட்ட காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. உட்காந்த ஹீரோ கிட்ட வந்துட்டு ஹீரோயின் வந்து என்ன கேட்பாங்கன்னா, "ஏன்டா நான் உனக்கு போர் அடிச்சுட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ச்சே ச்சே நீ ஏன் அப்படிலாம் நினைக்கிற? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல உனக்கு வந்து அந்த மாரி போர் அடிச்சுட்டா சொல்லிடுன்னு" சொல்லும்போது, "அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. உனக்கு என்ன சொல்றது? நம்ம இத்தன வருஷம் நம்ம ஏன் ஒண்ணா இருக்கோம்னு நீ நினைக்கிற? நமக்குள்ள ஏகப்பட்ட சண்டை வந்திருக்கு. இருந்தாலும் என்னைக்காவது நம்ம பிரியணும்னு நம்ம நினைச்சிருக்கோமா? கிடையவே கிடையாது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் உன் கூட இவ்வளோ நாளா இருந்துட்டு இருக்கேன்." அப்படின்ற மாரி அவர் சொல்லுவாரு. "ஆனா உனக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு, நீ தாராளமா வெளிய ஓப்பனா சொல்லிட்டு, உனக்கு புடிச்ச லைஃப அமைச்சுக்கோ. என்ன வந்து விட்டுரு." அப்படின்னு சொல்லும்போது, "ச்சே ச்சே அப்படிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு உன்ன மட்டும் தான் ரொம்ப பிடிக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நம்புற மாரியே நம்ப வைக்கிறாரு. பேசிட்டே கார் ஓட்டிட்டே வராங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு ஃபுல்லாவே போக முடியல. ஃபுல்லாவே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. என்னது இது இந்த மாதிரி இருக்கே! அப்ப நம்ம பேக் சைட்ல தான் கார் எடுத்து போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த டைம்ல திரும்பவும் ஹீரோயினுக்கு வந்து வாமிட் வர மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவ பார்த்தீங்கன்னா, வாமிட் வரல. வாமிட்டுக்கு பதிலா அப்படியே அது ஃபுல்லா ஒரு பெரிய முடி மாரி நெறைய அப்படியே அவங்க வாய்க்குள்ளேருந்து வருது. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல.
ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த வந்து ஹீரோ கிட்ட அவங்க சொல்ல மாட்றாங்க. சொன்னாலும் எப்படி நம்ப மாட்டான். அதுக்கும் ஒரு சண்டை தான் வரும். பேசாம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருந்துக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா, திரும்ப நம்ம ரிட்டர்ன் அதாவது ரிவர்ஸ்ல வந்துட்டு மேப்ப பார்த்து போலான்னு பார்த்தீங்கன்னா, ஒன் டைம் வந்து மேப் இந்த பக்கம் காட்டுது, ரைட்டா காட்டுது, இன்னொரு தடவ லெஃப்ட்டா காட்டுது. மாத்தி மாத்தி காட்டிட்டு இருக்கு. ஏன் இது இப்படி கன்ஃப்யூஸாவே காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே இதாகுது. நம்ம வந்த வழியே திரும்பி போயிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. வாங்கன்னா கவனமா எந்த பக்கம் போறோம் அப்படின்றத பார்த்து ஓட்டு. ரொம்ப இருட்டிடுச்சு. நம்ம ரொம்ப தூரம் வேற வந்துட்டோம். இப்ப நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றது கூட நம்மளுக்கு சரியா தெரியல. நம்ம கூட நம்ம குழந்தை வேற இருக்கா. அதனால கொஞ்சம் கவனமா கார் டிரைவ் பண்ணு. இல்லாட்டி என்கிட்டயாவது குடுத்துரு நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாரி கேட்டுட்டே வராங்க. சொல்ற பிள்ளை 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வேற அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டாங்களா, அதனால அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். வந்துட்டே இருக்குது. அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து எடுத்து பேசிட்டே இருக்காங்க. 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டே இருப்பாங்க கார் ஓட்டிட்டே. வரும்போதே பார்த்தீங்கன்னா, திரும்பவும் அவங்க ஆல்ரெடி இப்போ முன்னாடி ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடம் ஃபுல்லா பிளாக் ஆயிருந்ததுல, அதே ரோட்டுக்கு தான் திரும்பவும் வந்திருக்காங்க. இது என்னது இது? எத்தன தடவ சுத்துனாலும் சுத்துன இடத்துக்கே சுத்திட்டு இருக்கோமே அப்படின்ற மாரி இப்ப 2 பேருக்கும் தோணுது. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் கண்ணுக்கு வந்துட்டு ஒரு பேய் அப்படியே நின்னு இவளையே பார்த்துட்டு இருக்க மாரி தோணுது. அத பார்த்த உடனே ஹீரோயின் வந்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஹீரோவ கூப்பிட்டு அவர்ட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. அப்படியே எல்லாம் மறைஞ்சு போயிடுது. சரியில்ல. நம்ம வந்த பக்கமே திரும்பிடலான்னு சொல்லிட்டு திரும்பவும் வண்டிய திருப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. போம்போது ஹீரோயின் இப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நம்ம வந்து பிரிஞ்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓப்பனா சொல்லிடுறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா, "உனக்கு என்ன இப்ப டிவோர்ஸ் தானே வேணும்? அது என்ன ஊருக்கு போனோனே தரேன்." அப்படின்ற மாரி அசால்ட்டா சொல்லிடுறாரு. ஆனா ஹீரோ வந்து என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபோன வந்து தூக்கி போட்டுறாரு. "என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள இன்னும் கொஞ்சம் சண்டை வந்துருது. சண்டை வந்தோனே பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்துட்டு அவங்க கார் வந்து இஷ்டத்துக்கு இருக்கு. அவங்களுக்கு வழியும் தெரியல. அதனால முன்னாடி ஒரு கார் இருக்க மாரி இருக்கு. அங்க ஒரு 4 பேர் உட்கார்ந்திருக்காங்க. அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போறாரு. ஆனா ஒரு சேஃப்டிக்காக அவர் கொஞ்சம் திங்ஸும் எடுத்துட்டு போவாரு. இப்ப ஹீரோயினும் அந்த பொண்ணும் மட்டும் காருக்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப அவங்களுக்கு வந்து அந்த காருக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய சத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி சவுண்ட் எல்லாம் அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. ஒரு மாரி அலறல் சவுண்டா இருக்கு. அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம காருக்குள்ள மாட்டியிருந்த அந்த பொம்மை வந்து இஷ்டத்துக்கும் ஆடிக்கிட்டே இருக்கு அது பாட்டுக்கும். அதுக்கப்புறம் அந்த கார் கண்ணாடிலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி பிளட் அந்த மாரியா கர கரையா வர வருது. ஹீரோயின் ரொம்ப ஒரு மாரியா பயந்துகிட்டே ஒரு மாரி ஆயிடுறாங்க. ஹீரோயின் வந்து திரும்பி காரோட அதாவது பேக் சீட்ட பார்க்குறாங்க. பார்க்கும்போது அங்க உட்கார்ந்துட்டு இருக்க அதாவது ரோட்ல பார்த்தாங்களா அதே போய் இப்ப கார் டிக்கி அதாவது பேக் சீட்ல உட்கார்ந்திருக்கிறது. இத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாரி ஆகி அலற ஆரம்பிச்சுடுறாங்க. அலறிட்டு இந்த கார விட்டு வெளிய விடணும்னு சொல்லிட்டு வெளிய பார்க்குறாங்க. கார் லாக் ஆயிருக்கு. ஆட்டோமேட்டிக்காவே அது லாக்ல விழுந்துருச்சு. இப்ப அவங்களால வெளிய முடியல. ஹீரோவ கூப்பிடலான்னு பார்த்தா அவர் தூரமா நடந்து போயிட்டே இருப்பாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த 4 பேர் நின்னுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்க போனார்ல ஹீரோ. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த 4 பேர் சும்மா நின்னுகிட்டு இல்ல. அவங்க வேற ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா, அங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. யாரையோ போட்டு அவங்க உண்டுலன்னு பண்ணிட்டு இருக்காங்க. அத பார்த்தோனே ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இவனுங்க வந்து மோசமானவங்களா இருப்பானுங்க போல இருக்கே. இப்பதான் இந்த வேலைய முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இவனுங்க கிட்ட மாட்டுனோம்னா நம்ம பார்த்துருவோம்னு சொல்லிட்டு நம்மகிட்டயும் வம்புக்கு வந்துருவானுங்கன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சுறாரு. ஒரு எவிடன்ஸ்க்கு ரெடி ஆயிட்டான் போல இருக்கு. இவன விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் இப்ப இவர தொரத்த ஆரம்பிச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து இங்க ஒரு பக்கம் அலறிட்டு இருந்தாங்களா, ஹீரோ கிட்ட கார் கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே நார்மலா ஆயிடுது. ஹீரோயினும் நார்மலா ஆயிடுறாங்க. அவங்களுக்கு எதுவும் ஆன மாரியே தெரியல. இவ்வளோ நேரம் கத்தி கதறிட்டு இருந்தாங்களா, அந்த மாரிலாம் எதுவுமே இல்லாம நார்மலா இருக்காங்க. நம்மளுக்கே இப்போ ஒண்ணுமே புரியல. உள்ள வந்துட்டு ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட தப்பிக்கணும் அப்படின்றதுக்காக கார வேக வேகமா ஓப்பன் பண்றாரு. ஓப்பன் பண்ணி உட்காந்துட்டு ஒரு காட்டு பக்கமாவே கார விட்டுர்றாரு. இஷ்டத்துக்கும் இவனுங்க கிட்ட தப்பிச்சா போதுன்ற மாரி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. இஷ்டத்துக்கும் எங்கெங்கெல்லாம் வழி கிடைக்குதோ அங்கெல்லாம் பூந்து பூந்து போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் இத பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, "பேசாம கார நீ என்கிட்ட குடு நான் ஓட்டுறேன். நீ ரொம்ப நேரம் ஓட்டி டயர்ட் ஆயிட்டேன்னு" கேட்டுட்டே இருப்பாங்க. மெதுவா ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த மாரி நான் வந்து அந்த ரோட்ல பார்த்தால அதே பையன நான் திரும்ப பார்த்தேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "நீ வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய மெடிசன்லாம் எடுத்துக்கிற. அதனால கூட உனக்கு இந்த மாரிலாம் ஏதாவது தோணிட்டே இருக்கலாம். மத்தபடி பேய் பிசாசுன்றதுலாம் உலகத்துல கிடையவே கிடையாது. பேசாம வாய மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருவாரு. போடுற வரைக்கும் போட்டு இப்ப கார் ஓட்டிக்கிட்டே வேற ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சர்றாங்க. இப்படியே போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அந்த பேய் வந்து திரும்ப அந்த காருக்கு முன்னாடி நிக்கவும் சடன் பிரேக் போட்டுர்றாங்க. இவருக்கு வந்து பேயின்ற மாரிலாம் தெரியல. யார் இது இப்படி வந்து நிக்கிறதுன்னு சொல்லிட்டு, அத கார்லேருந்து இறங்கி போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நெனைக்கிறாரு. போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த பேய் தான் நின்னுட்டு இருக்கிறது இப்ப நல்லாவே தெரியுது. உடனே ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. டக்குனு அவங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கத்திரிக்கோல் ஒண்ணு அங்க காருக்குள்ளே விழுந்தது பார்த்தீங்களா, அத எடுத்து கையில வச்சுக்கிறாங்க. ஒரு சேஃப்டிக்காக இது கையிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ஹீரோ வெளிய இறங்கி போனோனே பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் லாக் ஆயிடுது. அவங்க ஹீரோயின் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சீட் பெல்ட் பார்த்தீங்கன்னா, அவங்கள போட்டு அப்படியே நெரிக்க ஆரம்பிச்சுருது. நெரிச்சுட்டு அவங்க கழுத்தெல்லாம் ஒரு மாதிரி போயிடுது. அந்த கத்திரிக்கோல் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்க தன்னைத்தானே இது பண்ணிக்கிற மாரியே கிட்ட வந்துருது. ஹீரோ என்ன பண்றாருன்னா, கதவு போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. அவங்க இந்த மாரி தன்னைத்தானே பண்ணிக்கிறாங்கல்ல, அதனால கதவ தட்டிட்டு இருக்காரு. அவங்க உட்காந்துட்டு இருக்க அந்த கார் கதவு இருக்குல்ல தட்டிட்டு, "உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு என்ன ஆச்சு? கதவ திறன்னு" சொல்லிட்டே இருக்காரு. ஆனா அவங்க தன்னைத்தானே அப்படியே குத்திட்டு அந்த மாரியே இருக்காங்க. ஒரு வழியா டக்குன்னு இப்படி ஹீரோ முழிச்சு பார்க்குறாரு. இப்ப கார் ஓட்டிட்டே வந்தார்ல, ரொம்ப நேரம் ஓட்டுனதுல இவருக்கு டயர்ட் ஆகி, இது எல்லாமே இவருக்கு வந்து கனவு தான்.
கொஞ்சம் தூக்கத்திலே தான் கார் ஓட்டிகிட்டே இருக்காரு. திரும்ப ஒரு புல்வெளி மாரி ஒரு இடம் வருது. அங்க போய் நின்னுட்டாரு. இப்ப ஆப்போசிட்ல திரும்பவும் ஒரு லாரி வர மாரி இருக்கு. "நான் உனக்கு அப்பவே சொன்னேன், கார என்கிட்ட குடு, நீ கேட்க மாட்டேங்கிற" அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் ஒரு சண்டை நடக்குது. பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில நாங்க 2 பேருமே இல்லாம ஆயிருப்போம். நாங்க 2 பேருமே போய் சேர்ந்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ கிட்ட சண்டை போடுவாங்க. அதோட இவரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட பொறுப்பாவே இருக்க மாட்டாரு. உடனே இந்த மாரி சண்டை போட்டுட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, எங்க இருக்கோம்னு கூட யோசிக்காம ஹீரோயின போட்டு படார்ன்னு ஒரு அற அரைஞ்சிருவாரு. சண்டை போட்டுக்கிறாங்க. திரும்ப இவங்களா சேர்ந்துக்கிறாங்க. நான் தான் ஓவரா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க. அதோட ஹீரோ வந்து அமைதியா இப்ப அவரும் கார் ஓட்டாம வந்து உட்கார்ந்துறாரு. ஹீரோயின் கார் ஓட்ட போய் உட்கார்ந்துடுறாங்க. திரும்ப இவங்க உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ காருக்குள்ள இருந்ததுல, அதே ஃபோட்டோ அவங்க கூட கசக்கி போட்டிருப்பாங்கல்ல, அதே ஃபோட்டோ திரும்பவும் இப்ப ஹீரோ கையில கிடைக்கும்போது, "இது என்ன இப்ப தான் கசக்கி போட்டோம். திரும்ப அதே ஃபோட்டோ ஃப்ரெஷ்ஷா வருதே" அப்படின்னு சொல்லும்போது, இப்ப ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஆல்ரெடி இருந்ததுல ஃபோட்டோ அதிலேயே ஏதாவது ஜெராக்ஸா இருக்கும் போல இருக்கு. இன்னொரு காப்பியா இருக்கும் போல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க கார் ஓட்டுறதே நிப்பாட்டிட்டு ஹீரோ கூட வந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப ரொமான்ஸ் பண்ணும்போது தான் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கார் கண்ணாடியில வந்துட்டு ஹீரோயின் பண்ணல இதெல்லாம். அந்த பேய் தான் பண்ணிட்டு இருக்க மாரி தான் அந்த காரோட கண்ணாடியில தெரிஞ்சிட்டு இருக்கும். அது ஒண்ணு சொல்றது உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு வந்து அந்த கண்ணாடிய பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், தெரிஞ்சிரும் அவர் பேய் தான் இந்த மாரி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஹீரோயின் உருவத்தில இருக்க அந்த பேய் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஹீரோ அந்த கண்ணாடிய பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க ரொமான்ஸ கன்டின்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இப்ப காட்டும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் நல்லா அசந்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி ரொம்ப ஒரு சைக்கோத்தனமா இப்ப கார கரடு முரடுமா ஓட்டிட்டு இருப்பாரு. இத பார்த்தோனே ஒரு போலீஸ்காரர் அவங்கள விரட்டிட்டே வந்துட்டு, "என்ன இவ்ளோ ஃபாஸ்ட்டா கார் ஓட்டுறீங்க? ஃபேமிலி உள்ள இருக்கு. ஒரு குழந்தை உள்ள வச்சுட்டு இப்படியா ஃபாஸ்ட்டா ஓட்டுறது? ஸ்லோவா போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புவாரு. சொல்லிடுவாருன்னா, "இந்த மாதிரி ஃப்ளைட்ட பிடிக்கணும். அர்ஜென்ட்டா போறோம்" அப்படின்னோனே, "பார்த்து போங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அனுப்பி வச்சுருவாரு. இங்க போற வழியில பார்த்தீங்கன்னா, திரும்பவும் ஒய்ஃபோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இவர் ஒய்ஃப்க்கு விஷயம் தெரிஞ்சிரும்னு சொல்லிட்டு அவங்க தூங்குனாலும் ஃபோன அட்டெண்ட் பண்ணி பேசாம அப்படியே அமைதியா கார் ஓட்டிட்டு இருப்பாரு. ஃபோன வந்து கட் பண்ணி வச்சார்ல, வச்சுட்டு வந்து அவர் யார சொல்றாருன்னு தெரியல. "நீ இனிமே இருக்கவே கூடாது. நீ இனிமே இருக்கவே கூடாதுன்ற" மாரி கத்திக்கிட்டே வராரு. அவருக்கு அவங்க ஒய்ஃப் வேற ஒரு பக்கம் தூங்கிட்டே இருக்காங்க. இப்ப அவங்க வந்தது வந்து அவங்க அம்மா கிட்ட அந்த குழந்தைய குடுக்க தானே வந்தாங்க. அந்த வீடும் வந்துரும். சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட குடுக்கலான்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. பாட்டியும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீ மட்டும் வந்திருக்க. அவ எங்க? என் மருமக எங்க?" அப்படின்ற மாரி கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கும்போது இவர் என்ன சொல்றாருன்னா, "அவளுக்கு வந்து உடம்பு முடியல. கார்ல டிராவல் பண்ணிட்டு வந்ததுனால வாமிட் பண்ணிட்டே இருக்கா. நீ குழந்தைய பார்த்துக்கோ. நாங்க 2 பேரும் இந்த ட்ரிப் போறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வந்துர்றாரு. திரும்பவும் கார் எடுத்துட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறாங்க. இன்னும் ஒய்ஃப் வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்து நார்மலாவே இல்ல. அவர் என்ன பண்றாருன்னா, அவங்க ஒய்ஃப எழுப்பி பார்க்குறாரு. அவங்க எந்த சலனமும் இல்லாம அப்படியே ஒரு மாதிரி இதா கிடக்குறாங்க. உயிர் இருக்க மாதிரியே இல்ல. அது மாட்டுக்கு அவங்க பாட்டுக்கு கிடக்குறாங்க. இவர் வந்து இஷ்டத்துக்கும் கார் ஓட்ட ஆரம்பிச்சுறாரு. இங்கேயும் அங்கேயும் கையில வச்சிருக்கிறத வச்சு சுட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. இத பார்த்த உடனே அந்த இருக்க போலீஸ் வந்து திரும்பவும் அவர பிடிக்கிறாரு. "இப்ப தானே உங்கள நான் வந்து சொல்லி அனுப்புனேன். திரும்பவும் அதே பக்கமாவே வந்திருக்கீங்க. இதே மாரியே ஃபாஸ்ட்டா ஓட்டிட்டு இருக்கீங்களே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர் சும்மா இல்லாம இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வண்டிய திருப்பி விட்டு அவர் பேசின அந்த போலீஸ் கார் அவர் மேலேயே கார ஏத்திடுறாரு. ஓட்டிக்கிட்டே போறாரு. பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. இப்ப அவருக்கு வந்து அவர் கண்ணுக்கு பேய் தெரியுது. பேய் தெரிஞ்சோனே பார்த்தீங்கன்னா, உழுந்தடிச்சுட்டு ஓட ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பண்றாரு, திரும்ப ஓடுனவர் திரும்ப கார் கிட்ட திரும்ப வேகமா ஓடி வராரு. ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா, திரும்ப அந்த பேய் அங்க இல்ல. அப்ப ஹீரோயின் தான் இருக்காங்க. சரி கார ஸ்டார்ட் பண்ணிடலான்னு ஸ்டார்ட் பண்ணி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, திரும்பவும் காருக்கு முன்னாடி வந்து அந்த பேய் நிக்குது. மினிட்ல தானே கடவுள ப்ரே பண்ற மாரி இருக்கும். அவர் பாட்டுக்கு ப்ரே பண்ண ஆரம்பிச்சாரு. ப்ரே பண்ண ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா, கார் வந்து அந்தரத்தில பறந்துகிட்டு இருக்க மாரி இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அதோட முழிச்சு பார்க்குறாரு. திரும்பவும் இவர் தூங்கியிருக்கார் போல தெரியுது. இவரு வந்து கண் முழிச்சு பார்க்குறாரு. பார்க்குற இடம் ஃபுல்லா இப்ப சீட்டு கிட்ட மட்டும் தானே புழு இருந்தது. இப்ப பார்த்தீங்கன்னா, கார் ஃபுல்லாவே ஓட்டுற அந்த ஸ்டீரிங்லேருந்து பக்கத்தில எல்லா இடமும் ஒரே புழுவா இருக்கு. இது அவருக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு மாதிரி இருக்கு. உடனே திரும்பவும் அவர் ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வரவும் அதுக்குள்ள போயிடுறாரு. அங்க இருக்க லேடிங்கள எல்லாரையுமே அப்படியே இது பண்ணி விட்டுறாரு. அவங்க எல்லாம் இறந்து போயிடுறாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஆல்ரெடி ஒரு போலீஸ் அந்த மாரி பண்ணிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு நெறைய போலீஸ் வந்து இவர தொரத்திக்கிட்டே வராங்க. இவர் என்ன பண்றாருன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்குள்ள ஒரு பாத்ரூம் இருக்கும்ல, அங்க போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு அவர் கைய பார்க்குறாரு. அங்க தான் அவருக்கு ஒரு விஷயமே புரிய வருது. இதுக்கு முன்னாடி இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கும்போது, அவங்க ஒய்ஃப்க்கு வந்து இதே இடத்துல அடிபட்டிருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு அவங்க பேண்டேஜ் வாங்கி போட்டிருப்பாங்கல்ல, அந்த அடிபட்டது வந்து இப்ப இவர் கையில இருக்கு. இப்ப இவருக்கு ஒண்ணுமே புரியல. இது நம்ம ஒய்ஃப்க்கு தானே நடந்ததுன்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப இவ்வளோ நேரம் இதெல்லாம் பண்ணது வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ கிடையாது. ஹீரோயின் தான் இவ்வளோத்தையுமே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க நார்மலா ஆனதுக்கப்புறமா, இப்ப இவ்ளோ வேலை நம்ம பண்ணிட்டோமா? அப்ப வந்துட்டு நம்மளுக்கு குற்ற உணர்ச்சி ஒரு மாரி ஆகும். அவங்க தன்னைத்தானே வந்து ஷூட் பண்ணிட்டு அப்படியே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. குற்ற உணர்ச்சி உங்களுக்கு வர அளவுக்கு என்னதான் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான், கார்ல இவர் ஹீரோ வந்துட்டு அந்த 4 பேர் இருக்கிற இடத்துக்கு போம்போது, அவங்கள பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பார்ல, அந்த டைம்ல ஹீரோயின் கார்ல தனியா உட்காந்துருப்பாங்கல்ல, அப்ப பின் பக்கம் பார்க்கும்போது ஒரு பேய் உட்காந்துருக்கும்ல, அப்பவே என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பேய் வந்து ஹீரோயின் உடம்புக்குள்ள வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஹீரோயின் ஃபுல்லா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பேயோட தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு கட்டத்தில
கூட அவங்க ஹீரோயின் வந்துட்டு அந்த ஹீரோ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அப்போ கூட கண்ணாடியில பார்க்கும்போது பேய் பண்ற மாரி தான் நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு இருந்தது. அப்ப விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோயின் உடம்புல இருக்க அந்த பேய் வந்துட்டு, அந்த ரொமான்ஸ் பண்றோன்ற பேர்ல அப்பவே வந்துட்டு அங்க இருக்க சிஸ்டர் அந்த கத்திரிக்கோல் அத வச்சே அவங்க ஹஸ்பண்ட வந்து இது பண்ணி முடிச்சிருது. அங்கேயே அவர் இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் இப்ப இவங்களுக்கு அப்பதான் தோணுது. அப்புறமா வந்துட்டு அந்த கார ஓட்டுனது, அதுக்கப்புறம் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணது, அதுக்கப்புறம் இந்த குழந்தைய கொண்டு போய் அம்மா கிட்ட குடுத்தாங்க பாருங்க. அதுவும் அவங்க வீட்டுக்கார் மாரி காட்டியிருப்பாங்க. அவங்க வீட்டுக்கார் கிடையாது. அதுவும் இந்த ஒய்ஃப் தான். இவங்க ஒய்ஃப் உடம்புல இருக்க பேய் தான் கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட பத்திரமா குடுத்துட்டு திரும்ப வந்தது. திரும்ப ஒரு ஆக்சிடென்ட் மாரி பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கார கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல நிப்பாட்டி, அங்க ஒரு பொண்ணுகிட்ட வந்துட்டு பொண்ண வந்துட்டு இது பண்ணது. அப்புறமா தன்ன தானே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒய்ஃப் பண்ண வேலையா தான் இருக்கும். சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார அந்த வாங்குனாங்க பார்த்தீங்களா, அப்பவே இந்த பேய் வந்து காருக்குள்ள தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்துட்டு இருக்காங்க. இப்ப இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சண்டை போட்டுட்டே தான் வராங்க. அந்த பேய்க்கு வந்து தன்னோட லைஃப்ல நடந்த மாரியே தான் இங்கே நடந்துட்டு இருக்கு பாக்குது. ஸோ இவங்க 2 பேரும் வாழ்றதும் அதுக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல. அதனாலேயே இது வந்து ஒரு முடிவு எடுத்துருச்சு. எடுத்துட்டு அந்த ஒய்ஃபோட உடம்புல பூந்துட்டு ஹஸ்பண்ட வந்து முடிச்சு கட்டணுன்ற பேர் வந்துருச்சு. ஏன்னா, ஹஸ்பண்ட் இது பண்ணாட்டியும் அவர் இந்த மாரி தான ஒரு எண்ணத்தோட இருந்திருக்காரு அப்படின்றது அந்த பேய்க்கு தெரிஞ்சுதான். பேய் இப்ப நல்லது தான் பண்ணியிருக்குன்றத சொல்றதா என்னன்றது எனக்கு தெரியல. அந்த மாரி அவரோட கதைய முடிச்சு விட்டுருக்கு. அதுக்கப்புறமா தன்ன தானே வருத்திக்கிட்டு அதுவும் வந்து இறந்து போயிருக்கு. அந்த குழந்தைய ஏன் எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத கொண்டு போய் சேஃபா கொண்டு போய் அவங்க பாட்டி கிட்ட குடுத்துட்டு வந்துருச்சு. எவ்வளோ நல்ல பேயிலே எவ்வளோ நல்ல பேய் பாருங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு, அதுக்கு வந்து குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அதோட குழந்தைங்களும் இப்ப இதா தானே இருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. இவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்கும்போது குழந்தைங்க தான் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குழந்தைய கொண்டு போய் சேஃபா ஒரு இடத்துல ஒப்படைச்சிட்டு வந்துடுச்சு. இந்த ஃபேமிலியும் முடிஞ்சிருச்சு. இப்ப அந்த கார் எங்க போகும்? திரும்பவும் செகண்ட் ஹேண்ட்ல தான் விக்க போறாங்க. செகண்ட் ஹேண்ட்ல காஸ்ட்லியான கார் வாங்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு யோசனையா வச்சுக்கிட்டு நீங்க கார் வாங்குங்க. கவனமாங்க. நான் சும்மா ஒரு காமெடிக்கு தான் சொன்னேன். ரொம்ப உஷாரா நல்லபடியா வாங்குங்க. பேய் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க, குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அதுவும் பேய வச்சுக்கிட்டே குழந்தைங்க முன்னாடி சண்டை போடாதீங்க. அது பேய்க்கு கூட பிடிக்கல அப்படின்றது தான் தெரிய வருது. ஸோ இந்த கதை மூலியமா ரொம்பவே என்டர்டெயின் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கிறேன்.